Praise the Lord. கர்த்தருடைய சமயத்தில் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு நாள் ஆண்டவர் மறுபடியும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நல்ல காலநிலை, மழை நின்று வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. பரிசுத்தரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லோரும் முதலாவது சங்கீதத்தை இன்றைக்கு வாசிப்போம். இங்கிலீஷிலும் தமிழ்லையும் மாறி மாறி வாசிக்க போகிறோம். I want kids guide. I want you guys to read it from the screen and you see there. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். English. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of the sinner, nor sitteth in the seat of the scornful. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். And he shall be like a tree planted by the river of water, that bringeth forth his fruit in his season. His leaf shall not wither, and wherever he doth shall prosper. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று அடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். The ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. Therefore the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அடைந்திருக்கின்றார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். நன்றி பிதாவே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் அனுதினம் உமது வேதத்தில் ஆண்டவரை பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருந்து பாக்கியமாய் ஆண்டவரை நாங்கள் இருக்க நீர் அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சிறுவோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரை நாங்கள் இந்த ஆண்டவரை வேதத்தில் தியானமாய் இருந்து உம்மோடு அனுதினமும் அம்மோடு பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க நீர் இறங்கின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே உமது வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆண்டவரே உமது வார்த்தை ஒளியாத வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் ஆண்டவரை மறுபடியும் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதி ஆராதனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை செய்கிற மகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீ பலத்தாலையும் ஆண்டவரை ஞானத்தினாலும் நிரப்புறத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வாத்திய கருவியை வாசிக்கும் மகனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ ஞானத்தினாலும் ஆண்டவரை நிரப்பி ஆண்டவரை அவர்களை இந்த வாலிப வயசில் ஆண்டவரை உமக்காக வாழ நீர் கிருபையாய் இறங்கி வழிநடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வார்த்தை பகுதியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள் திறந்திருக்க நீர் ஆண்டவரை இறங்குறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையில் நாங்கள் வளரவும் வார்த்தையை கொடுக்கும் தாசனை ஆண்டவரை நீர் பலப்படுத்தி ஆண்டவரை நீர் உமது ஆவியால் நிரப்புறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உமது இந்த ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரை அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தகப்பனே தடைகள் இருக்கிற சில பிள்ளைகளை ஆண்டவரை தடைகளை நீக்கி நீர் ஆண்டவரை இங்கே அழைத்து கொண்டு வர்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உமக்காக ஓட நீர் எங்களுக்கு தந்த பலத்துக்கும் உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீர் நடத்துகிற ஆண்டவரை வழிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த நாளை மறுபடியும் ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். நாங்கள் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்துல இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை நாங்கள் சாமி ஆராதிக்கிறோம். அவரை நாங்கள் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்துகிற எங்களுடைய தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவன். அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய தேவனப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை தாங்கி நடத்துகிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. தேங்க்யூ லோர்ட். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மட்டும் எங்களுக்கு உதவி செய்து
எங்களை நடத்தி வந்த எங்களுடைய தேவன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya நன்றி அப்பா. உந்தன் சௌந்தரியத்தை நோக்கையில் என்னை மூடும் எல்லாம் ஒளியின் நிழலாகுதே. இந்த நேசம் சேரும் வேளையில் உந்தன் அன்பின் அடிமையானே
ஆராதிப்பேன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரிசுத்தராய் இருக்கிறபடி உம்மை நாங்கள் நோக்கி பார்த்தோம்மா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அம்மா, நீர் எங்களை காக்கிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரை தூங்குவதும் இல்லை ஆண்டவரை, உருகுவதும் இல்லை அம்மா. எங்களை ஏந்தி கொண்டு எங்களை நடத்துகிறது அம்மா. நீர் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறீரம்மா. நீர் எங்களுக்கு சத்தியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தேற்றுகிறதவனாய் இருக்கிறீங்கம்மா. எங்களை அரவணைக்கிறதவனாய் இருக்கிறீங்கம்மா. தாய் போல எங்களை தேற்றுகிறீங்கப்பா. தகப்பனை போல எங்களை அரவணைக்கிற எங்களுடைய தெய்வம் நீங்க ஆண்டவரே. அப்பா, எந்த நெருக்கத்தின் பாதைகளில் நாங்கள் நடந்தாடும் ஆண்டவரே, எந்த கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாடும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஏந்திய பகுடை கட்டி கொள்ளுகிற எங்களுடைய தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலைகளை ஆண்டவரே, நீர் எங்களை தவிர்க்க விடாத ஆண்டவரே, எங்களை நடத்தி செல்லுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, மழை போல துன்பங்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து வந்தாடும் ஆண்டவரே, அரை பனி போல ஆண்டவர்கள் எங்களை செய்கிற எங்களுடைய தேவாதி தேவன் ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலைக்கிறோம் அப்பா. உம்மை போல ஆண்டவரே எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நடத்த ஆண்டவரே வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு சொல்கிறோம் நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்விலே ஆண்டவரே, என்ன கஷ்டங்கள், என்ன துன்பமான வேளைகளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, தாயை போல தேற்றி ஆண்டவரே, தந்தையை போல எங்களை அரவணைக்கிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா, பலவீன நேரத்திலே ஆண்டவரே, உடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு போதுமாயிருந்து ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தருகிறதாக இருக்கிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே யாரும் இல்லை. உம்மை போல எங்களை அரவணைக்க அப்பா யாருமே இல்லை. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. பிதாவே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மனமிறங்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவரே வெற்றியாய் ஆண்டவரே நடப்பிக்கிற எங்களுடைய தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நல்லதாய் ஆண்டவரே எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வெள்ளனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்குகிறது, இடை கட்டி கொள்ளுகிற எங்களுடைய தேவன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே,
ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah,
செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னவர். கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறது காய் உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி நீர் எங்களை பலப்படுத்தி உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய சத்துவத்தினாலும் நீர் எங்களை பலப்படுத்துகிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கோலும் உம்முடைய தனிமைகளை தேற்றி நடத்துகிறது காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை தாங்கி நடத்துகிறது காய் ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய தேவ கிருபை அவர்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே நீங்கள் பேசுங்க. கர்த்தாவே இன்று எங்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு இன்று தந்தருங்கப்பா. இன்று எங்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை போஷித்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி கர்த்தாவே உமக்காக வாழ நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்கிறபடி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் கர்த்தாவே அவன் செழித்து வளரும்படியாக நீர் கிருபை செய்கிறீரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வளர்க்கப்பட்டு கர்த்தாவே செழித்து வளர கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் அருமையுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. Amen. He is great. ஆண்டவர் நல்லவர். He is great, 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 great forever. ஆண்டவர் நல்லவர், நல்லவர், எப்பயும் நல்லவர். Amen. This is the reason we are here. அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். Because he is good. அவர் நல்லவர் என்றபடியா. The word of God says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, taste and see I am good. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்கிறது? how we going to taste? எப்படி ருசிக்கிறது? நான் how we going to taste the word? ருசிக்கணும் மாதிரி தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்டாதான் ருசி தெரியும். If you want to taste, you have to eat it. சாப்பிடாட்டி டேஸ்ட் தெரியாது. If you don't eat it, you won't feel the taste. தேவனுடைய வசனம், The word of God. என்னவா? What is it? தேவனுடைய வசனம், What is it? What's the word of God? தேவனுடைய வசனம் உணவாக இருக்குது. It's a food. அவர் சொல்றார், அன்றைக்கு மன்னாவை வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அந்த ஜனங்களை போஷித்த தேவன் இன்றைக்கு அவருடைய வானத்து மன்னாவை அனுப்பி எங்களை போஷிக்கிறார். அவர் போஷிக்கிற நேரம் அந்த உணவை நாங்க டேஸ்ட் பண்ணினால்தான் தெரியும் அதனுடைய ருசி. God has sent food from the sky, so you have to taste it and you will feel it. If we don't eat, we don't know the taste. சாப்பிடாட்டி உங்களுக்கு சுவை தெரியாது. சரிதானே? சாப்பிடாட்டி தெரியாது. இந்த இடத்துல 10 விதமான சாப்பாடு இருக்கு. It's 10 different food. இப்போ நான் கேட்கிறேன், I ask you,
இதுல டேஸ்ட் ஒவ்வொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி I want to say each of you say what's the taste of it. சொல்ல முடியுமா? Can you tell? சாப்பிட தான் தெரியும். You have to eat it. இன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட நாங்க நினைக்கிற என்ன தெரியுமா, சிலர் வந்து சாப்பாட்டுக்கு பசிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, ருசித்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, போட்டு விழுங்குறவங்களும் இருக்காங்க. There are some people can eat, they can swallow, they just eat. எப்படி தெரியுமா? You know how? இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை சிலர் விழுங்குறாங்க. Some people swallowing the word of God. வசனம் சொல்லி அப்படியே எடுத்து வாயில போட்டு அப்படியே விழுங்கிட்டு எங்களுடைய வேலையை பார்க்கறது. Just throw it in into the mouth and. சிலர் எப்படி சாப்பிடுவாங்கண்டா, பசியா இருக்குது சாப்பிடுவாங்க, பசி தீர்ந்ததுக்கு பிறகு. Some people just eat when they're hungry. சிலர் எப்படின்னா ருசித்து சாப்பிடுவாங்க. Some people they feel it. அந்த ருசித்து சாப்பிடுறவங்கள்ட்ட நீங்க 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டாலும் சொல்லுவாங்க. Those people taste it, they ask them after 10 years, they will தெரியுமா? tell you. 10 வருஷத்துக்கு பிறகு இந்த சாப்பாடை பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க. They can tell you after 10 years. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். That's why the word of God says, taste it. அவர் சொல்லல பசிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுது, ருசித்து சாப்பிடுங்க. God says it's not eat for your hunger, eat, taste it. ஆமென். அது இல்ல செய்தி. That's not the message. அவங்க அப்ப அது இல்ல செய்தி. That's not this is not the message. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். Matthew 18 verses 18. திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay. English. Verily I say to you. Verily I say unto you, whatsoever ye shall bind on earth shall be bound in heaven, and whatsoever ye shall loose on earth shall be loosed in heaven. Amen. என்ன சொல்றார்? What God says. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றார். Jesus say one thing. நீங்க இந்த பூமியில On his earth, நீங்க எவைகளை கட்டுவீர்களோ whatever you put on, அவைகள் பரலோகத்திலும் then you will build in heaven too. என்னத்தை கட்ட போறீங்க? What do you want to build? என்னத்தை கட்ட போறீங்க? தேவனுடைய ராஜ்யம், வேற என்னத்தை கட்ட போறீங்க? What are you going to build? You're going to build kingdom of God. It's not build a bind, huh? What are you going to bind? இங்கிலீஷ்ல பாருங்க ரெண்டு வார்த்தை இருக்குது, build, bind. build வந்து கட்டுறது. There's two words in English. அதே நேரம் Build and bind. bind வந்து அடுத்த கட்டுறது. Next step. தமிழ்ல ஒரே வார்த்தை. It's one word in Tamil. English has கட்டவும் முடியும், கட்டவும் முடியும். இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்றார், நீங்கள் இந்த பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை எப்படி கேட்டுறீங்களோ தெரியாது. இன்னைக்கு சிலர் ஜெபிக்கக்குள்ள எப்படி தெரியுமா, கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் சாத்தானை கட்டுகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அந்த வசனத்தின்படி கட்டுகிறோம். சாத்தானை கட்டுறது எங்கட வேலை இல்லை. அவர் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களில எங்களுக்கு எதிராக செயல்படுகிற இந்த சத்துருவை அவர் கட்டி அவர் பாதாளத்தில் போடுவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஆனா எங்களை கட்ட சொன்னது சாத்தான கட்ட சொல்லல. எதை கட்ட சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க கட்டுங்க. கட்டுகிறதுக்கு தேவையான காரியம், கட்டுறதுக்கு என்னென்ன தேவை? What do you need to build kingdom of God? என்ன தேவை? What do you need to? சிமெண்ட் தேவை, You need cement, கல் தேவை, stones, மணல் தேவை, gravel, சுண்ணாம்பு தேவை.
இது எல்லாமே என்னதுக்கு? dry walls, ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு. to build a building. இப்ப இதை கட்டணுமா இருந்தால் இப்படி பொருட்கள் தேவைன்றது போல இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ. இது யாருக்கு கொடுக்கிற அதிகாரம்? கர்த்தர் யாருக்கு சொல்றார்? God is giving the covenant. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனம். John chapter 20 verse 23. யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். வாசிங்க. Read. வாசிங்க சத்தம். இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். Whosoever sins ye remit, they are remitted unto them, and whosoever sins ye retain, they are retained. இப்போ என்ன சொல்றான் ஆண்டவர்? What God is saying now? அதே காரியம் தான், Same. அதே செய்தி தான். Same verses, same message. இப்ப சொல்றார், Now he is saying, பூ உலகத்திலே நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் பரலோகத்திலும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் சொல்றார், இப்ப அவரே சொல்றார், பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். whoever forgives will be forgiven to them. எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Whatever you build, it will be built in heaven too. சேம் செய்தி, ஒரே செய்தி. Same message. இங்க ஒரு விதமா சொல்றார், He's saying one way of here. அங்க ஒரு விதமா சொல்றார். He's saying another way of other side. ஆனா ரெண்டும் ஒன்றுதான். Both are same. அங்க கட்ட சொல்றார், இங்க மன்னிக்க சொல்றார். He says build over there. He says forgive you. அவர் உண்மை என்னதான் சொல்ல வர்றார்? What is he really trying to say? இது தேவன் சபைக்கு கொடுத்த அதிகாரம். God has given the power to the church. அதுதான் தலைப்பு. That is the title. The authority of the church. சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். சபைக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பாவ மன்னிப்பு வாங்க, உங்களோட பாவத்தை எல்லாம் சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாரா? What kind of authority God has given to the church? அப்படி சொன்னாரா? Did God say bring everyone and forgive them? நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. Don't scare me. The way you look. பாவங்களாவது மன்னிக்கிறதாவது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா சபைக்கு? இன்னைக்கு இதை நாங்க என்ன செய்யறோம்? இந்த வசனங்களை விளங்கி கொள்றதே இல்லை. What kind of authority God has given, we are not understanding the word. இந்த பிள்ளைகளுக்கு காலையில படிச்சு கொடுக்கும் பொழுது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு புதிய ஏற்பாட்டுல எல்லா புத்தகத்தையும் எப்படி ஒரு கதை சொல்றது போல மத்தேயுல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி ஒரு இந்த வேதத்தை எப்படி நாங்க மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு சொன்னா ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சிடலாம். ஒவ்வொரு புத்தகமும் என்ன சொல்லுது சுருக்கமா, இந்த புத்தகம் இப்படி சொல்லுது, இந்த புத்தகம் இப்படி சொல்லுது. That's it. You understand what I spoke to you this morning? It's easy. So we need to understand the word. So the word of God, what's the word of God speaking to us? காலையில உங்களை படிச்சு தந்த பாடங்கள் விளங்குதா? The way we read, the way we understand. எப்படி வாசிக்கிறோமோ அந்த விதத்துல எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். The way we study, எப்படி படிக்கிறோமோ the same way we can understand. அப்படியே நாங்க விளங்கிக் கொள்ளலாம். The way we preach, எப்படி நான் உங்களுக்கு போதிக்கிறோமோ you could understand. அப்படியே நீங்க விளங்கிக் கொள்ளலாம். If I say hard words, நான் கஷ்டமான heavy words, பாரமான சொல்ல சொன்னா you couldn't understand. உங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. So you go and talk to the gospel somebody, நீங்க சுவிசேஷம் சொல்ல போய்க்கு you meeting a new person, he don't know about Jesus. நீங்க புதுசா ஒருவரை சந்திக்கும் போது அவர் ஜீசஸ் தெரியாம இருக்கலாம். Now he is saying, இப்போ அவர் சொல்லுகிறார், who's Jesus? ஆர் ஜீசஸ். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க?
நீங்க என்ன சொல்லுவீங்க? What are you going to say? What are you going to say? Oh, you know who's Jesus? From the Genesis, in the beginning, ஆதியாகமத்திலிருந்து God created heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். In the end, you're finishing with the revelation. He's going to come back. He's going to judge everybody. இயேசு வரப்போறார் மீண்டும். Do they understand? விளங்கிக் கொள்கிறோமா? They don't understand. அது விளங்காது. If they want to understand who is God, அவர்கள் இயேசுவை யாரென்று விளங்க வேண்டும் we have to tell how he is good. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் சொல்லுவேன். How he is good. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை. Who is Jesus? யார் இயேசு என்று சொல்லுவேன். What his heart? அவருடைய இருதயம் என்ன? His heart is not condemn people. மற்றவர்களை கடினப்படுத்துவது அவருடைய இருதயம் அல்ல. Jesus not condemn others. Peace, happiness, சந்தோஷம், joy, இன்பம், blessing, ஆசீர்வாதம், that's his Jesus. அதுதான் இயேசு. Amen. Amen. இப்ப சபைக்கு ஒருத்தர் வர்றார், இங்கிலீஷ் சபைக்கு ஒருத்தர் வர்றார். Somebody coming to the church. இப்ப உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. You have a responsibility. நாங்க எல்லாரும் சபையில இருக்கிறோம், சபையில ஒவ்வொரு அங்கங்களா இருக்கிறோம். We are in church, we are a pillar of each part of it. இப்ப Now இந்த வருகிறவரை the person who coming into the church, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? how you going to handle? அதே நேரம் Same time இந்த சபைக்குள்ள within the church, ஒரு குடும்பத்துக்குள்ள one family, ஒரு பிரச்சனை இருக்குது. there is a problem. இப்ப ரெண்டு பிரச்சனை. Two issues. ஒன்று இதுக்குள்ளே இருக்குது, One is here, ஒன்று வெளியில இருந்து வருது. one is coming from outside. இப்ப இந்த பிரச்சனைகளை Now the problems நீங்க are, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? how are you going to handle it? நீங்க இந்த ஹேண்டில் பண்ற விதத்துல தான் அந்த பிரச்சனை பரலோகத்திலும் ஹேண்டில் பண்ணப்படும். How are you going to handle here within the church? It's going to handle in heaven too. இவரை இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய There's a problem in the family. முதல்ல First, நாங்க தனியா சந்திக்கிறோம். we have to see him in individual. அவங்களோட பேசுறோம். We're going to talk to them. அவங்களோட கதைக்கிறோம். We are talking to them. இப்ப Now, அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல if they don't change heart, பரலோகம் மன்னிக்காது. the heaven is not going to forgive. ஒரு பிரச்சனை இருக்குது குடும்பத்துல, There was a problem. நீங்க மனம் திரும்பல, If you don't change your heart, பரலோகம் மன்னிக்காது. God's heaven is not going to forgive. உங்களுக்கே தெரியுது. You know that. அவர்கள் மனம் திரும்புற மாதிரி இல்ல. They are not repentant. அவங்க உங்கள்ட்ட மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. They don't have கர்த்தரிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது அவர் அவர்களை மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். You got to repent to God. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? What now you going to do? ரெண்டு ஊழியக்காரர் மூப்பரோட போய் அவரை சந்திக்கிறீங்க. You have to come see an elder. இப்ப நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க, கர்த்தருடைய அவர் ரட்சிக்கப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், ஆனாலும் சில காரணங்களால் அவர்கள் தேவனுக்கு உண்மையா இருக்க முடியாமல் இருக்கிறது. Sometimes people cannot be faithful to God because of the issues. இப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? How we going to handle it? இப்ப ரெண்டு பேர் போறோம். The two of us going now. அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. There's the two people over there. கதைக்கிறோம். We are talking. பேசுறோம். We are talking. ஆனா Then இன்னும் அவர்கள் மனம் திரும்புற மாதிரி இல்ல. they not repent. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் பாவிகள் அல்ல. When you accept Jesus, you are not a sinner. ஆனாலும் Even though மனுஷர்கள் தவறுகிறார்கள். but people slip out. நாங்கள் தவறுகிறோம். இப்ப இந்த தவறுகிற பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So whenever we make faults, we have to come back to God. இந்த நேரத்துல தான் தனியே உங்களோட வந்து கதைக்கிறார் ஊழியக்காரர், நீங்க மனம் திரும்பவில்லை. இப்ப அவர் என்ன செய்கிறார்? மூப்பர்கள் என்ன, இதான் தேவையான பொறுப்பு. The responsibility of church, they will come talk to you as a pastor. இந்த ரெண்டு பேரும் வந்து கதைக்கக்குள்ள திரும்பியும் உங்களுக்கு ஒரு மனம் திரும்புகிற ஒரு இருதயம் இல்லை.
Even though the elders and pastor come talk to you, you don't want to be repent. You don't want to come back to God. You are stubborn. இப்ப ஒரு 4-5 பேர் Now there's 4 or 5 people. அதுக்காக ஒரு கூட்டமா போய் அவர் அடிக்கிறது இல்ல. Don't go with a group of people. அந்த இடத்துல போய் நீங்க என்ன சொல்றீங்க? You go over there. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு நீங்க சொல்றீங்க. You go with God's word and you tell them. வார்த்தையை பேசுறீங்க. You speak the word. இன்னமும் அவங்க மனம் திரும்பல. Then they are not repented. தேவன் மன்னிக்க போறதில்ல. God is not going to forgive. ஆனாலும் Even though வசனத்தின்படி because of the word நாங்க அவங்கள விட்டுறோம். we got to leave it. Let it go. ஒரு தரம், One time, 2 தரம், second time, 3 தரம், third time. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. God's word was there. அவன் பேசினார்கள். They have spoken. மனம் திரும்பல. They are not repent. விட்டுட்டோம். We let it go. பரலோகம் அவர்களை விட்டுரும். The heaven will let it go them too. 3 தரம் கட்டணும். 3 times we build. பரலோகம் கட்டினது. The heaven built. கட்ட விழுத்துட்டோம். We untied. இது எங்களுக்கு பொருந்தலன்னு சொன்னா கலட்டி வச்சிடணும். If it doesn't fit us, we should take it off. கலட்டி வச்சிட்டோம்னு சொன்னா When we take it off, திரும்ப இந்த உடுப்பு எங்களுக்கு பொருந்து வரைக்கும் நாங்க வெயிட். we have to wait until it fits properly. இப்ப பரலோகம் அவர்களை விட்டுரும். Now the heaven let it go. வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். You know, the word of God come and warn you. He's not going to punish you. He is warning you first. And again he is warning you. And again he is warning you. If you don't listen, but you are very hard person to listen to the word of God, he's going to leave you. இப்ப இந்த சபைக்கு தேவன் கொடுத்த இந்த பொறுப்பு தான் இந்த காரியம். The responsibility of God given to the church. தனியாக ஒருத்தரை சந்திக்கிறீங்க. You meet one person. 2 பேர் போய் சந்திக்கிறீங்க. 2 person go meet them. இப்ப Now பகிரங்கமா கேக்குறீங்க அவர்ட்ட. obviously you are talking. 4-5 பேர் கேக்குறாங்க. 4 or 5 people are asking. இப்படி செய்ய கூடாது. You shouldn't be doing Brothers, this. Brother, sister, சகோதரர், நீங்க செய்யறது பிள்ளை. நீங்க the way you doing is wrong. இது சபைக்கு சரி வராது. It's not going to work for the church. இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரி வராது. It's not Christian life. இல்ல அவங்க லிசன் பண்ற மாதிரி இல்ல. அது கேக்குற மாதிரி இல்ல. Now you have to leave alone. இப்ப விட்டு விட வேணும். You need to leave them alone நீங்க அவையில விட வேண்டியதா. until they repent and come. மனம் திரும்பி வரும் வரை. This is the authority God given to church. தேவன் கொடுத்த அதிகாரம் சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு. Amen. விளங்குதா? Understand? விளங்குதா? You understand? ஒருத்தரோ 2 பேரோ 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ, Is 1 person, 2 person, 1000 people? கர்த்தர் ஒரேடியாக எங்களுக்கு 1,00,000 பேரை கொண்டு வந்து தர மாட்டார். God's not going to give you thousands of people. ஹேண்டில் பண்ண முடியாது. We cannot handle. எங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா இருந்தா அவர் கொண்டு வந்து தருவார். If we could handle, He will give it to us. ஆனா அவர் கொஞ்சம் ஜனத்தை தரார். He give you a little people. பெருகுது. It's growing. பெருகுது. It's going. எப்படி பெருகுது? How is it going to grow? இந்த கொஞ்சம் பேரை நாங்க ஹேண்டில் பண்ற விதத்தை வைத்து. The way we handle the people, it is going to grow. இந்த கொஞ்சம் பேரை நாங்க ஹேண்டில் பண்ற விதத்தை வைத்து இப்ப அவர்கள் பெருகுகிறார்கள். The way we handle the people, சபை பெருகுது. the church is getting bigger. வசனம் சொல்லுகிறது, The word of God. மனம் திரும்புகிற ஒரே பாவியாய் One person repent himself. இந்த பரலோகம் சந்தோஷப்படுகிறது. The heaven will be happy. Amen. Amen. The heaven will rejoice when someone repent and accept Jesus. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகம் அலைபோகிறது. Hallelujah. Hallelujah. ஆனா நாங்க என்ன செய்றோம்? What we are doing? கர்த்தர் சொன்ன கட்டளையை விட்டுறோம். We let it go with our God word. ஐயோ பிரதர், பைபிள்ல எல்லாம் தான் சொல்லி இருக்குது, சொல்ற மாதிரி நடக்கதான் முடியுமா? Can we live like what the verses says in Bible? எத்தனை தான் கடைபிடிக்கிறது? How much we going to follow? அதுல சொல்லப்பட்டபடி பார்த்தா
The way the word saying, அவர் வாஷ்ரூம் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். he has given instruction how to go to washroom. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். He was saying to Israel, நீ வாஷ்ரூம் போகும்பொழுது எப்படி போகணும்னு அதையும் சொல்லி கொடுக்கிறார். he was told how Israel should go into நீ எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். he has taught how you eat. நீ எப்படி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். He has told or நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். how you to live. நீ எப்படி பாவத்திலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். He has taught you how to live without sin. அவர் சொல்லி இருக்கிறார். He said that எப்படி கர்த்தருக்காக வாழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டார். how to live for God. He has taught you. இதை விட வேற என்ன அவர் சொல்லி கொடுக்கணும்? What else more you இப்ப need? எங்களுக்கு சொல்றார், He is telling us now. சபைக்கு சொல்றார், He is telling the church. இதை நீங்க சபைக்கு நீங்க அறிவித்து You have to preach this to the சபையில் church. ஜனங்கள் பக்தி விருத்தி உண்டாக அவர்களுக்கு போதிங்க என்றார். The people will come to God with faith. அவர்களுக்கு நீங்க போதிக்கிற பொழுது When you preach, அவர்கள் மனம் திரும்பி they repent, ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்தில் accept. பரலோகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். The heaven will accept them. ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே They don't accept, பரலோகம் அவர்களையும் ரிஜெக்ட் பண்ணிரும். and the heaven will reject them too if you don't accept. ஆமென். Amen. இதுதான் அந்த வசனம். This is the way. நீங்கள் பூலோகத்திலே இவைகளை கட்டுவீர்களோ, Whatever you build in பூலோகத்திலே இவர்களுக்கு இயேசுவை சொல்லி அவர்களை மனம் திரும்புகிற செய்கிறீர்களோ, how you tell about Jesus on earth, அவர்களுக்கு பரலோகம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு. the heaven giving an opportunity for them நீங்கள் to come to God. சத்தியத்தை சொல்லி When you tell the gospel, அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே don't repent, பரலோகமும் அவர்களை தள்ளி விடுகிறது. then the heaven will let them go. ஆமென். Amen. இதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். This is the meaning of the verse. அதுதான் யோவான்ல சொன்னார், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள். ஆனா நாம என்ன தெரியுமா பண்றோம்? தேவனே மன்னிச்சதுக்கு பிறகு நாம் அதை இழுத்து வச்சு ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவரை பத்தி போஸ்டர் அடிச்சோம். We don't even forgive, even God forgave. நாங்க அதை செய்யணும். கர்த்தர் மன்னிச்சிட்டார், பரலோகம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது. ஆனா நாங்க இன்னும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அதுதான் அந்த மன்னிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு வேண்டிய மனப்பான்மை வருதில்லை. ஏன் தெரியுமா? ஐயோ இவர் வந்தாருன்னா என்னை விட மேல போயிடுவாரே, You don't have the heart to accept. என்னை விட உயர்ந்துருவாரே, You will grow up high. என்னை விட ஒரு பெரிய ஆள் ஆயிடுவாரு. You will be bigger than me. இதுதான் உண்மை. This is the truth. எங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல. We don't have the heart. எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாம இருக்கும் வரைக்கும் We don't have the thought. பரலோகத்திலே அந்த எண்ணம் வராது. There is no thought from the heaven. எங்களுக்கு அந்த எண்ணம் உருவாகும் அளவு We have to have that thought. பவுல் சொல்லுகிறார், Paul says, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனை பட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு குழந்தை பெறதுக்கு ஒரு தாய் கஷ்டப்படுறாவோ அதே போல நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திலே சுகமாய் வாழணும் என்றதுக்காக நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன் என்கிறார். You know, the Paul's talking in Galatians, because you need to accept Jesus, I have to feel the pregnancy all the time. I'm feeling. How you are feeling? This is how I feel. Please read the Bible, pray, do this, tell the gospel again. If you do the job, இப்ப நீங்க அந்த வேலையை செய்தால் I don't have a pain. எனக்கு நோவில்லை, வேதனை இல்லை. If you are not doing, நீங்க செய்யாவிட்டால் I have to feel the pain again. நான் மீண்டும் வலியை அனுபவிக்கும். Amen. This is what Paul talking. இதுதான் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ள இருந்துட்டாருன்னு சொன்னா Jesus within us, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறோம். we will do whatever he ஆனா says. கிறிஸ்து இல்லாத பட்சத்திலே When Jesus கிறிஸ்து was with us, உங்களுக்குள்ள வர்றதுக்காக when Jesus Christ- come inside you, கிறிஸ்துவினுடைய ஆக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள வர்றதுக்காக இயேசுவுடைய இந்த கிறிஸ்துவனுடைய செயல்கள் உங்களுக்குள்ள வர்றதுக்காக
நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இதைதான் பவுல் சொல்றார். ஆமென். ஆமென். வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். 2 Samuel chapter 12 verse 13. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இப்ப இருக்கு. Now the David coming to Nathan தாவீது நாத்தானிடத்தில் வர்றான். He come and say to Nathan, அவர் வந்து நாத்தானிடம் சொல்றது, I know I did something wrong. நான் ஒரு பிழை செய்திருக்கிறேன். I feel what I did is wrong. நான் உணர்கிறேன் நான் செய்தது. In front of God, ஆண்டவருக்கு முன்னால it's not right thing. அது சரியான காரியம் அல்ல. I know I'm a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. But I did the thing is not the right to God. நான் செய்தது வந்து கடவுளுக்கு முன்னால சரியானது அல்ல. But now he confessed his sin. அவர் முறையிடுகிறார் ஆண்டவருக்கு முன்னால. He didn't say what I did exactly. அவர் நான் என்ன செய்தேன் என்று சொல்லவில்லை. He's saying, அவர் சொல்லுகிறது, I go against God. நான் தேவனுக்கு விரோதமாக செய்தேன். But now the Nathan talked to David. இப்போ நேத்தான் சொல்றார் தாவீதுக்கு. வாசிங்க. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். Did Nathan say, I forgive you? நாத்தான் சொன்னாரா நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று? Did he say that? அவர் சொன்னாரா? What Nathan saying? He said to David, தாவீதுக்கு சொல்லுகிறார், God forgive you not to death. ஆண்டவர் உன்னை சாவில் இருந்து மன்னிக்கிறேன்னு சொல்றார். Amen. You are not going to the death. நீ மரணத்துக்கு போவதில்லை. There is no more death penalty. உனக்கு சாவு இல்லை. If you are not repent, நீ மனம் திரும்பாவிட்டால் there is a penalty. அதுக்கு வந்து உனக்கு தண்டனை இருக்கு. But you repent. நீ மனம் திரும்பினால், you repented already. மனம் திரும்பின பட்சத்தில், but God கடவுள் வந்து forgives your sin. அவர் உங்களுக்கு மன்னிக்கின்றார். உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார். ஆமென். Hallelujah. இதான் 18 மத்தேயு. இதான் மத்தேயு 18. Amen. This is what Matthew chapter 18 verse 18 talking about. When you come and confess and repent yourself, and the man of God prayed to God, this is what our job. We need to pray for him. மனம் திரும்பும் பட்சத்தில் we need to pray for them. We need to cry for them to God. இவர்களுக்காக அளவேணும், ப்ரே பண்ண வேணும். நாங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு அவர்களை பத்தி 10 பேர்கிட்ட போய் சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. We have to pray for them, not to tell other people. ஆமென். நாங்கள் 10 பேருக்கு சொல்றதுக்கு முதல்ல நாங்க கதைச்சிருக்கணும். We have to அவர்களுக்காக ஜெபிக்கணும். before we talk to others. பாருங்க, வேதம் வந்து ஸ்டூபிட் இல்ல. Bible is not stupid. Smarter than our கர்த்தர் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்கிறார். Perfect. Put all the words in thoroughly. முதல்ல சொல்றார், தனியே individually ஒருத்தர் போய் கதைங்க. One person go talk. பர்சனலா கதைங்க. Talk. அவர் பிரதர் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, எப்படி பாவம் செஞ்சீங்க அதை கேட்க சொல்லல. அவருக்கு போய் அவர்கள் இருக்கிற நிலைமையை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்காக ஜெபியுங்கள் சொல்றார். நீங்கள் ஜெபித்தும் அவர்கள் திருந்தாத பட்சத்திலே நீங்கள் இப்ப சபையினுடைய மூப்பர்கள் 2 பேரை கூட்டிட்டு போய் அவர்களோட கதைங்க. அப்பையும் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்க ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரணுமா இருந்தால் அடுத்த பக்கத்தில் ஒரு ரியாக்ஷன் வர வேண்டும். Go talk to them in person, talk to them as a group, then you get an answer. Amen. We have to cry for them. அவர்களுக்காக நாங்கள் அழ வேண்டும். Amen.
கர்த்தர் எதை தான் எதிர்பார்க்கிறார் எங்கள்கிட்ட? God is expecting from us. அதை விட்டுட்டு ஐயோ பிரதர் எங்க பிரதர் அவர் எத்தனை தடவை சொன்னாலும் வர மாட்டார் பிரதர். Don't talk silly. அவருக்கு சொல்லி சொல்லி அவருக்கு வெறுத்து போயிட்டு பிரதர். கர்த்தர் பார்த்து கொள்வார். We say it again and again. God will look after. நாங்களே அப்படி சொன்னா, Even though we say that way, கர்த்தரும் அப்படிதான் சொல்லுவார். God is going to say the same way. இருக்கட்டும் பிரதர், Let it go. வார நேரம் வரட்டும். Let it come whenever it is. ஆமென். Amen. இங்க உபவாசத்துல ஜெபிக்கிறோம். Fasting and prayer. கர்த்தாவே, Oh God, இந்த ஜனங்களை கொண்டு வரும், bring those, இந்த குடும்பங்களை கொண்டு வரும், bring the family. மறுபடி மனம் திரும்புதலை கொடுங்க. Give them a repent again. திரும்ப அவர்கள் ஆலயத்துக்கு வரணும். They have to come back to the church. அடுத்த வாரம் வந்துட்டு Next week, அவங்க வரல, they didn't come. எனக்கு தெரியும் பிரதர், I know. அவங்க திருந்தவே மாட்டாங்க, They are not right. அவங்க மனம் திரும்பவும் மாட்டாங்க, They're not going to. சபைக்கும் வர மாட்டாங்க. They're not going to come to church. இப்ப பரலோகம் சொல்லுது, Now the heavens. நானும் நினைச்சேன் பிரதர், I thought the same நீங்க way. அவர்களுக்காக ஜெபித்துட்டு You prayed for them. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், I will know you will say this way. அதனாலதான் நாங்களும் அதை பத்தி கேர் That's பண்ணோம். why I didn't even care. That's what Amen. Kevin said. ஆமென். மன்னிச்சிட்டோம்டா, If you forgive, அவர்கள் மனம் திரும்பிட்டார்கள்னு சொன்னா they repent. forgive and forget. மறந்து விடுங்க. Amen. Forgive and forget. மன்னியுங்கள், மறந்திருங்கள். Don't look at the same way. அப்படி பார்க்காதே, ஒரே மாதிரி பார்க்க. Don't look at the same way what you saw last. முந்தி பார்த்த மாதிரி பார்க்க வேண்டாம். Amen. He's not happy about that. அவர் சந்தோஷமா இல்லை. God looking at him is a child of God. God looking at him as a child of God. ஆண்டவர் பிள்ளையா பார்க்கிறார். But still we thinking about his old and nasty job life. பழைய மாதிரியே நாங்க பார்க்கிறோம். Amen. எரேமியா 23வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். Jeremiah chapter 23 verse 14 to 16. அப்பொழுது நோவா எரேமியா 23:14. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் இடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் பாத்தீங்களா, ஆண்டவர் ஜனங்களை குறை சொல்லல, நேரா பார்த்து அங்க கை காட்டல, அவர் அங்க இருந்து இங்க கை காட்டுறார். God is putting hands over here to the servant of God. யாருக்கு கை காட்டுறார்? எல்லா இடத்துலயும் போட்டிருக்கிறது போல இங்க இருக்கிற தொங்குற சிலுவைக்கு இல்ல. It's not the same way. அந்த சிலுவையை பின்னால வச்சுட்டு அதுக்கு முன்னால நிக்கிறோமே நாங்க, எங்களை பார்த்து காட்டு சொல்றார். God is looking at எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் எப்படின்னு சொன்னா சபையில நடக்கிறத கண்டுகொள்றதே இல்லை. You know, now God is saying this guy over here is not noticing anything in church. அங்க ஒருத்தர் குறுக்கு வழியில போயிட்டு இருக்கிறார், And somebody going across, அவர் இவர் பார்க்காதபடி திரும்பிட்டு இருக்கிறார். he's turning around without looking. ஏன் தெரியுமா? You know why? அவர் போற வழி போகட்டும் பிரதர், Let him go the way he goes. அவர் திரும்பி வரும் பொழுது ஒரு $1000 கொண்டு வந்துருவார். When he come back, he'll bring $1,000. அவர் புலையான வழியில போய் கொண்டிருக்கிறார். He's going the wrong way. சபையோட அதிகாரம் என்ன? What's the covenant of church? பிரதர் சகோதரனே, இங்க வாங்க, come here. நீங்க போற வழி சரியில்லை, The way you're going is wrong. இந்த வழியில போனீங்கன்னு சொன்னா If you go in that way, அது பரலோகத்துக்கு போகாது, it's not going to go to heaven. அது உங்களை வேற எங்கேயோ கொண்டு It போயிடும். will take you somewhere else. இத கூப்பிட்டு சொல்ல வேண்டியவர்
This is what he has to say. Brother, He is saying in whispering. ஏன் தெரியுமா? You know why? பெட்டி நிறையாது. The box is full. பெட்டி நிறைய மாதிரி தான் அவர் போற வழியில விட்டுறணும். The box need to be filled. You have to let them go the way they are. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், God is looking at those people. இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிட காரியத்தை கண்டேன். He is saying Jerusalem is 4 or 5 things. ஜனங்களுக்குள்ளும் பாவத்தை கண்டேன்னு அவர் சொல்லல. ஐயோ பிரதர், ஜனம்தான் இப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க ஊழியக்காரர்களை பார்க்கக்குள்ள ஷாக் ஆயிட்டுது பிரதர். He didn't see the people, but he see the servant of God is ஆண்டவர் சொல்றார், shocked. God is saying, ஐயோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முரட்டாட்டம் உள்ளவர்கள், திருந்தாதவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் சொல்லி நான் நினைத்தால், ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது அதை விட ஒரு படி மேல போய் இந்த தீர்க்கதரிசிகள் பார்க்கும் பொழுது அப்படியே எனக்கு ஷாக் ஆயிட்டு பிரதர். I'm shocked with the prophets. The servant of God, what they do? Wow. ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்ன செய்யணும்? Such a nice thing. நல்ல வேலை. We escaped. நாங்கள் தப்பிக்கொண்டோம். Amen. If anybody run for the money, யாராவது காசுக்காக ஓடினா, if anybody run for the property, யாராவது சொத்துக்காக ஓடினால், if anybody run for something else, வேறு ஏதாவதுக்காக ஓடினால், they are not the servant of God. அவர்கள் வந்து தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. You know what they're responsible for the church? ஆலயத்தின் பொறுப்பு என்னவென்றால், We need to talk to them, அவர்களோட கதைக்க வேண்டும், bring them back to the truth. உண்மை சத்தியத்துக்குள் கொண்டு வரணும். If you don't bring them back to the truth, சத்தியத்துக்குள் வரவில்லை, we are not the right person. நாங்க சரியானவர்கள் அல்ல. We are not the right preachers. நாங்க வந்து சரியான ஊழியக்காரர் அல்ல. We are not the right person in front of God. சரியான ஆட்கள் அல்ல தேவனுக்கு முன். God talking to us. கடவுள் எங்களோடு பேசுகிறார். I'm shocked about him. நான் அதிர்ச்சியானேன். வாசிங்க. Read. இல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் குமாராவை போலும் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், God is saying, சபையை பார்த்து இல்ல, not the church, அந்த சபையை நடத்துகிறவர்களை பார்த்து சொல்றார், the servant of the God. அவர்கள் சோதோமை போலும், they are like Sodom They are like Sodom and Gomorrah. அவர்கள் சோதோம் கொமோராவை போல பெருகி இருக்கிறார்கள், பாவத்துக்கு துணை போகிறார்கள். They are supporting the sin. இன்றைக்கு அநேக இடங்களிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் செய்கிற பிழைகளை, ஜனங்கள் செய்கிற காரியங்களை சொல்லாதபடி ஜனங்களுக்கு துணை போகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பிரதருக்கு நான் இதை சொல்லிவிட்டால் அவர் சர்ச்சுக்கு வரமாட்டார், அவர் வராவிட்டால் 10 பேர் போயிடுவாங்க பிரதர் அவரோட அந்த குடும்பத்தில். We are not telling the truth. You know one thing? If I talk to him about what God talking, நான் அவரோட வந்து உண்மையை கதைத்தால், whole family, முழு குடும்பமும் they are not come back to the church. ஆலயத்துக்கு வர மாட்டார்கள். So I'm going to miss 10 people in the church. நான் அதால 10 பேரை வர மாட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். If I talk to him what God spoke to this person, நான் ஆண்டவர் சொல்றத கதைத்தால், he's not going to come back. அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். I lose 100,000. நான் $1,00,000 செத்துழைத்து விடுவேன். If I talk to him what God speaking to me, அவர் சொல்றத வந்து நான் சொன்னால், he's going to tell this 10 people, 10 பேருக்கு சொல்லுவார், this pastor no good. இந்த பாஸ்டர் சரியில்லை. So I'm going to lose the job. நான் வேலையை இழந்து விடுவேன். If I think this is the job I'm doing, நான் இது வேலையை நினைத்தால், that's not the right job for me. அது சரியான வேலை அல்ல. I'm not doing this job. நான் வேலை This is not my job. இது என்னுடைய வேலை அல்ல. This is my duty. இது என்னுடைய பொறுப்பு. This is my duty.
இது என்னுடைய பொறுப்பு. He gave it to me. அவர் தந்தது. What he gave, the duty, the responsible, I need to take, I have to do this. எனக்கு தந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும். If I am doing for the salary, நான் காசுக்காக செய்தா then I have to find something else. நான் வேற ஏதாவது செய்ய வேண்டும். If I'm looking for the money from the church, நான் காசு வந்து சர்ச்சில் பார்த்தா I have to go somewhere else. நான் வேற எங்கேயாவது போகணும். The word of God says, if someone not working, யாராவது வேலை செய்யாம இருந்தால் that person should not eat too. அவர் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு இல்லை. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? இந்த did you read that? ஒருவன் வேலை செய்யாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. Amen. Somebody not working should not eat. Don't think it's a church is like something else. சர்ச் வேற ஏதாவது அப்படியே நினைக்க வேண்டாம். It's holy. இது புனிதமானது. It's very holy. நிறைய புனிதமானது. It's a kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். When Jesus talked to the disciples how to pray, இயேசு எப்போ ஊழியக்காரரோட கதைச்சாரோ, thy kingdom come. அப்போ பரலோகம் வந்தது. Thy kingdom come. உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே ராஜ்யம் வந்தது. His kingdom should come to heaven, not the heaven to this earth. ராஜ்யம் இங்கு வர வேண்டும். His kingdom, what is his kingdom? The gospel should preach everywhere. Every single person should repent and get salvation and come to heaven. What is happening in heaven should happening in this earth. ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். பரலோகத்துல எது நடக்குதோ என்ன நடக்குதோ அது இந்த பூமியிலையும் நடக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து படிச்சு கொடுத்தார். அவர் சொன்னார், பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆயிரமான தூதர்கள் அவரை ஆராதித்து துதித்து பாடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே. இதே காரியம் இந்த பூமியிலே நடக்க வேண்டும். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நடக்கணும். ஆமென். பாஸ்டருடைய பென்ஸ் கார் நல்லா ஓடணும் இல்ல. Not the pastor's Benz car running well. பாஸ்டருடைய வீட்ல எண்ணெயும் தண்ணியும் குறையாமல் இருக்கிறது இல்ல. It's not pastor's house is filled with things. பாஸ்டர் $50 million ஃளைட்ல போறது இல்ல. It's not pastor flying with $50 million flight. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறதுக்கு I showed a reason. தேவனுடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படுறதுக்கு நான் காரணமா இருக்க வேண்டும். If I'm not doing my responsibility, நான் அந்த பொறுப்பை செய்யாவிட்டால் I have to give it to him. அவரிடத்தில் நான் திருப்பி கொடுத்து விடணும். I have to give it to him, my accountability. என்னுடைய கணக்கு நான் அவரிடம் கொடுத்து கொள்ள வேண்டும். Amen. Every single person. ஒவ்வொருத்தரும். It's not only there's no believers sitting on the church. தேவனை ஏற்றுக்கொண்டவர் அந்த கதையில் இருப்பதற்கல்ல. He said to his disciple, go and preach this gospel and make them disciples. நீங்க அவரோட சத்தியத்தை சொல்லி அவர்களை ஊழியக்காரரா மாற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறார். Amen. Amen. Nobody can say, oh no, that's pastor's job, that's this bishop's job, this is the prophet's. No. God says, I gave the authority to everyone. தேவன் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Whoever believes Jesus is a Christ. Whoever believed Jesus, he came to this world, he died for me, and then he rose again, and then he gets salvation. I am the child of God. Whoever think this word, they are in his kingdom, they have a responsibility. Amen. Amen. யாரும் தப்பிக்க முடியாது. Nobody will let it go. Amen. 10 வருஷமா இங்க வந்திருந்து கதிரையில அப்படியே இருந்துட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. Come and sit here for years is not Christian life. இன்னைக்கு அப்படி இருந்துட்டு போன சபையெல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. Church like that is closed. என்ன தெரியுமா செய்யுது? You know what? எல்லாரும் எழுந்திருப்போம்.
எல்லாரும் எழுந்திருப்போம். Let's everybody stand. அமர்வோமாக. Let's sit. எல்லாரும் எழுந்திருப்போம். Everybody எல்லாரும் அமர்வோமாக. sit down. இப்படியே சொல்லி சொல்லி இந்த கதிரையை சூடாக்குன சபையெல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. This is how it was heated up. The seat is now it's closed. ஆமென். பரலோகத்தை சூடாக்குற சபையெல்லாம் பரலோகத்தை சூடாக்குற சபையெல்லாம் The heaven is a heat up place. வளர்ந்து கொண்டிருக்கு. It's growing. ஆமென். இதுதான் எழுப்புதல். This is the gospel. பரலோகத்தை சூடாக்குனா If you heat up the heaven, அந்த அக்கினி இங்க பற்றி எரியும். that heat will come over here. ஆமென். Amen. கதிரையை சூடாக்குனா If you heat up the chair, அந்த கதிரை உங்களையே கொளுத்திரும். then the chair will burn you. ஆமென். Amen. சும்மா இதுல வந்து இருந்துட்டு எழுப்புதல் 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 சொல்லி கதிரையை சூடாக்குனா கதிரை கொளுத்து பார்த்து எரிஞ்சிடும். Just sit down and just saying it's gospel or revival, it's going to burn. The revival is not coming from the chair. எழுப்புதல் கதிரையிலிருந்து வர்றதில்லை. The revival is coming from heaven. எழுப்புதல் When you stand for him, நீங்க அவருக்காக நின்றால் the revival is coming from there. எழுப்புதல் அங்கே இருந்து வரும். Just one single person standing there, revival, 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 10% heat up the seat. ஒரு ஆள் நின்று எழுப்புதல்னு சொன்னால் 10 people sitting there and heating the seat. 10 பேர் இருந்து கதிரையை சூடாக்கி கொண்டிருக்கிறார். End of the day, the church will burn. அந்த நாள் முடிவில் சர்ச் பத்திக்கொள்ளும். But single person ஒரு ஆள் standing up, எழுந்து நின்று those 10 people 10 பேர் standing with him, அவரோட நின்றால் 10 பேரோட the heaven will come down. பரலோகம் வரும். Amen. This is the authority of the church. ஆலயத்தின் அதிகாரம் இது. This is the right. சரியா, இதுதான் சரி. This is the rights. இதுதான் உரிமை. Amen. The rights he gave it to us. அந்த உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறார். He said to Peter, பீட்டர், I gave this key to you. உங்களுக்கு நான் இந்த திறவுகோலை தருகிறேன். You are going to open the door of heaven. நீங்கள் பரலோகத்தை திறக்கிறதுக்காக. He is the first preacher முதலாவது after Jesus Christ. இயேசுக்கு பிறகு அவர்தான் எங்களுக்கு முதலாவது போதகர். Jesus said to Peter, I'm going to build my church in this rock. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று. Nobody can stop that. அதை யாராலும் நிறுத்த முடியாது. Still nobody could stop this. இன்று வரைக்கும் எப்பவும் யாருமே நிப்பாட்ட முடியாது. They tried to stop. அவை முயற்சி செய்திருக்கலாம். They couldn't. அவையால் நிறுத்த முடியாது. Amen. The authority what he gave it to Peter, அவர் தந்த அதிகாரம் பேதுருக்கு, it's not simple. அது சாதாரண The authority of heaven. அவர் தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்த பரலோகத்திலிருந்து. Amen. Amen. The authority of the kingdom of heaven. பரலோகத்தின் ராஜ்யத்தை கொடுத்தார். The key he used to open the door is from the heaven. நீங்க திறக்கிற திறவுகோல் வந்து பரலோகத்திலிருந்து வந்தது. He opened. அவர் திறந்தார். People started coming. ஜனங்கள் வந்தது. People started coming. ஜனங்கள் வந்துச்சு. Nobody couldn't stop. அதை யாராலும் நிறுத்த முடியவில்லை. Still nobody couldn't stop. இப்பவும் நிறுத்த முடியாது. He opened the door. அவர் திறந்தார். God says, கடவுள் சொன்னார், if the door is open for you, இந்த கதவு திறந்திருந்தால் nobody can close that. யாராலும் நிறுத்த முடியாது. When God shut the door, இறைவன் மூடினால் nobody could open this. யாராலும் திறக்க முடியாது. Amen. Amen. Only one person can open. ஒரு ஆளால மட்டும் திறக்க முடியும். The one and only. ஒரே ஒருவராலே. Our Savior. எங்களை ரட்சித்தவர் இயேசுவால். Amen. Amen. We need to preach the gospel. நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேணும். வாசிங்க இந்த வசனத்தை. எருசலேமின் தீர்க்கதரிசிகளினாலும். ஓகே, அடுத்த வசனம் 15வது வசனம்.
ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு புசிக்க ரொட்டியையும் அவர் சொல்றார், இதோ நான் அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு எதை கொடுக்கிறாராம்? What God is going to give for them to eat. எட்டிக்காயை கொடுக்கிறாராம். குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். Giving water and இந்த பிச்சு கலந்த தண்ணி இருக்குதானே, இதத்தான் அந்த கசப்பு கலந்த காடி, அது புதிய ஏற்பாட்டுல காடின்னு சொன்னார்கள். அதை அப்படி தண்ணியில கலந்து விட்டுட்டு இதைத்தான் என்ன தெரியுமா சொன்னார்கள்? மாறாவின் தண்ணீரை மதுரமாகிய மாற்றிய தேவன். ஆமென். இந்த மாறா இருக்குதானே, இந்த மாறாவை விட கசப்பான தண்ணியை தேவன் குடிக்க கொடுப்பாராம். யாருக்கு குடிக்க கொடுப்பார்? you know the bitter water is God is going to give. யாருக்கு குடிக்க கொடுப்பார்? You know who is going to give it to? சத்தியத்துக்கு துணை போகாமல் People not going to the truth, தடவி கொடுக்கும் பாஸ்டர்மார். just dropping around the pastors. ஆமென். யார் யார் ஜனங்கள் செய்கிற பிழைகளை சுட்டி காட்டாதபடி ஜனங்களுக்கு சுட்டி காட்டுறதை விட அவங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? சொல்லி காட்டுறது. Whoever not confessing what people is doing, சுட்டி காட்டுறது ஒரு தரம் தான். one time you find out things. ஆனா சொல்லி காட்டுறது Telling about all 1000 லட்சம் தரம். thousands and hundreds. ஏன்னா அதை செஞ்சதை சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. Always they will. சிலர் பாத்தீங்கன்னா You know some people செஞ்சது ஒரு சின்ன உதவி, just a little bit of help. 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 பேருக்கு சொல்றது. They give $100 and tell 200 people. ஆமென். சிலர் எப்படி தெரியுமா? You know some people 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒண்ணும் பேசாம இருப்பாங்க. they give hundreds of thousands and they don't say much. ஆமென். Amen. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், Now God is saying, இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே அவர்களை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க ஆண்டவர். you know these prophets. அவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஊழியக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கடைசி நாட்கள்ல நீங்க செஞ்சு இந்த ஜனங்களை, பவுல் இதைத்தான் சொல்லுகிறார், வஞ்சகமாய் பேசி, இப்படிதான் சொல்றார், வஞ்சகமாய் பேசி. The way you talk. யாருக்கு? Who is going to speak to? சபையில இருக்கிற The people in church. பெண் பிள்ளைகளுக்கு, The girls. விதவைகளுக்கு, The widows. யார் யாரு அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க என்ன திரும்ப செய்கிறாராம்? இந்த ஊழியக்காரர்கள் வஞ்சகமா பேசி, சிஸ்டர் சகோதரி, அவர்களை பார்த்து தான் சொல்றார். God is looking at them. இங்க இவங்களை பார்த்து சொல்றார், He is looking at them and சிஸ்டர், saying, sister. ஓகே சிஸ்டர். அங்க பார்த்து சொல்றார், He's looking at over there. பிரதர், Brother, பரவாயில்ல பிரதர், it's okay. ஒரு நாள் தானே, Just one day. போயிட்டு வாங்க, Let go. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம். You will come back next Sunday. கர்த்தர் எல்லாம் அறிஞ்சிருக்கார் பிரதர். God knows everything. எல்லாம் எங்களுக்கு தேவை இருக்குதான். We have needs. எல்லா மனுஷனுக்கும் தேவை இருக்குது. Everyone needs. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டு வாங்க. Just one Sunday, go to work. அடுத்த கிழமை வந்து செய்தி கேட்க போறீங்க தானே. Next time you want to come and இல்லாட்டி ஆன்லைன்ல போட்டு பாருங்க பிரதர். then you can watch on online too. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்றார். Those kind of people God is looking at. அவர்களுக்கு எட்டிக்காயையும் The bitter, கசப்பு தண்ணியும் குடிக்க கொடுங்க. bitter water I give. ஆமென். Amen. யாராவது தட்டி கொடுத்து தவறுன்னு சொல்லி தெரிஞ்சு தட்டி கொடுத்து கொண்டே இருப்பீங்களா இருந்தால் எட்டிக்காயையும் கசப்பு தண்ணியும் குடிக்க கொடுப்பார். If you do something wrong, God is going to give you bitter and that bitterness. ஆமென். We cannot, எங்களால முடியும். We can do. அதிகாரத்தை யூஸ் பண்ணவும் முடியும். You can use the authority. நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணவும் முடியும். நாங்கள் தவறாக பாவிக்க முடியும். When we misuse the authority, நாங்கள் தவறாக அதிகாரத்தை பாவிக்கும் போது we have to responsible to give a accountability. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் நாங்கள். If we use the authority properly, உங்களோட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினால் the promotion will raise. தேவன் உங்களை உயர்த்துவார். Amen.
ஜாப்லயே கணக்கு கொடுக்கிற ஜாப்பை விட ப்ரொமோஷன் போற ஜாப் நல்ல ஜாப். வேலையிலே ப்ரொமோஷன் நடத்துற காட்டி Now people, they don't like to choose the promotion job. They like to do the accountability job. Amen. நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த ஃபுல்லாவே இதெல்லாம் முடிச்சிடலாம் சொல்லி. I thought I'm going to finish everything today. ஆனா அடுத்த கிழமையும் பேசுவேன். Next week I'm going to continue. இன்னொரு 1 hour இருப்பீங்களா இருந்தா நான் முடிச்சிருவேன். If you can stay for 1 hour, then I can finish it. எப்படி? How do you want? No. இப்படியா இப்படி? நாளையோட முடிச்சிருவோம். So we're going to finish it now. வாரக்கிழமை நாங்க வாசிப்போம். Next week we'll read. இந்த வசனத்தை வாசிப்போம். We'll read. கர்த்தர் சொல்லுகிறார். God is saying, இப்படியெல்லாம் செய்யாதீங்க. don't do this. நான் தான் சபைக்கு அதிகாரத்தை I கொடுத்திருக்கிறேன். have given you authority. உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். I have given you authority. சத்தியத்தை சொல்லவும், Tell the truth. அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லவும், Repent. சகல சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் All the evils. நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன். He has given you all the power and authority. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. Nothing will damage you. நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க பிரதர். You tell the gospel. சொல்லுங்க சிஸ்டர். Tell இயேசுவுடைய அன்பை பற்றி சொல்லுங்க. Tell the love of யாராவது உங்களுக்கு எதிராக வருவார்களா இருந்தால், if someone come against you, அதை நான் பார்த்துக்கொள்றேன் I பிரதர். will take care of it. அதை நான் பார்த்துக்கொள்றேன் சிஸ்டர். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. Nothing will damage you. அப்படிதான் சேதப்படுத்தினாலுமே Even though it's damage, அது ஆபத்தாய் முடியாது. it's not going to be. அப்படிதான் ஆபத்தாய் முடிஞ்சாலுமே Even though it's in trouble, கவலைப்படாதீங்க. don't worry. பரலோகம் ரெடியா இருக்குது. The heaven is ready. அங்க இதை விட நல்ல சலுகை இருக்கு. There's more promotion over there. ஆனா But இங்க இருக்க சலுகையை தேடுவோமா இருந்தா, if I look at the rewards here, அங்க உள்ள சலுகையை மிஸ் பண்ணிடுவோம். then you will miss the reward over there. ஆமென். Amen. இங்க உள்ள சலுகையை பார்த்து ஓடுனா, If you run for over here the rewards, அங்க உள்ள சலுகையை மிஸ் பண்ணிடுவோம். then you will miss the rewards over அங்க there. உள்ள சலுகையை பார்த்து ஓடுனா, If you look heavenly rewards, இங்க இருக்க சலுகையை மிஸ் பண்ண தான் வரும். then you will miss the rewards over here on earth. ஆமென். Amen. இங்க இருக்க சலுகையை மிஸ் பண்ணுனா, If you miss the rewards over here, அங்க உள்ள சலுகை வரும். then you will receive the rewards over அங்க there. உள்ள சலுகை வேணுமா இருந்தால், If you want the rewards from the heaven, இங்க இருக்க சலுகையை மிஸ் பண்ண தான் வரும். then you got to miss the rewards over here. ஆமென். Amen. எங்களுக்கு சலுகை தேவையில்ல. You don't need the reward. ஆமென். எங்களுக்கு சலுகைகள் தேவையில்ல. You don't need the rewards. இந்த உலகத்துடைய சலுகைலாம் அற்ப காரியம். The worldly things are nothing. பிரசங்கி சொல்றார், இந்த சூரியனுக்கு கீழே நான் பார்க்கிறதெல்லாம் மாயை பிரதர், மாயை சிஸ்டர். Under the heaven everything is nothing. வானத்துக்கு எல்லாமே மாயை மாயை. Everything. All of them. Amen. ஓடுறதுக்கு கார் இருந்தா காணும். You need to have a leg to run. காட்டுறதுக்கு கார் இருக்கணும். You don't need to show. ஆமென். நாங்கள் காட்டுறதுக்கு கார் வாங்கினா, காட்டுறதுக்கு கார் To buy a car to show, நல்லா காட்டி விட்டுருவாங்க எங்களுக்கு. they'll show you in a big way. ஒருத்தர் சொன்னாராம், One person told me, கர்த்தர் எனக்கு இந்த பைக்கை தந்திருக்கிறார். God has given this bike. எனக்கு கவலை இல்லை. I'm not worried. இந்த 4 நாள்ல யாரும் தூக்கிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை I இல்லை. wouldn't worry about it, even if somebody take it away. ஆனா அந்த பைக் எப்படி வந்தது தெரியுமா? You know how I get the bike? கஷ்டப்பட்டு ஜனங்கள் போட்ட காசுல வந்த பைக். Those are the money from the people. அவருக்கு ஆல்ரெடி பைக் இருக்கு. He already have a bike. இது ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக He just வாங்க. want to show it to people. 4 நாள்ல அந்த பைக் போயிட்டு. In 4 days, the bike was gone. இப்ப எதுல ஓடுறார்? Now what is he going to run with? இருந்த பைக்ல ஓடுறார். Use the same one. காட்டுறதுக்கு வந்த பைக் The bike was. அது வாய் காட்டிட்டு போயிட்டு. He said bye bye. ஆமென். Amen. தேவையானது இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே. Needs only one. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Maria chosen the right part.
ஏன் இந்த நல்ல பங்கை நாங்கள் சபைக்கு சொல்லக்கூடாது? Why don't you take the, ஏன் இந்த நல்ல பங்கை ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது? why don't you tell இந்த them? நல்ல பங்கை ஜனங்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்தி அவர்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துவோமாயிருந்தால் அவருடைய கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து அதன் படியெல்லாம் செய்கிற எங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாய் வந்து இறங்கும். Whoever follow God's word, the blessing will come to you. அதான் ஆரம்பத்தில் பார்த்தோம். That's what we saw in the beginning of the message. மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும். இப்ப இன்னைக்கு என்னால முடியும், துன்மார்க்கமா பேசவும் முடியும். எப்படி ஆசீர்வாதத்தை பெறுறதுன்றதுக்கு ஒரு டீச்சிங்கே இருக்குது. பேசட்டா? There's a verses you can speak about blessings. ஒரு 1 hour என்ன 2 hour நீங்க இருந்து கேட்பீங்க. You can sit and listen to. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Very interesting. எப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கலாம். How to make money. How to make money. That's an interesting subject. நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னா நல்ல சந்தோஷமா இருந்து கேட்போம். ஆனா Then how to make our life better, எப்படி உங்களோட வாழ்க்கையை நல்லா ஆக்கலாம்னு சொன்னா, பசிக்க பிரதர், I'm hungry. முடிச்சிருங்க பிரதர். Finish it. எவ்வளவு நேரம் தான் இதை கேட்டுட்டு இருக்கோம்? How long we going to listen to this? ஆமென். Amen. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். We all stand. இப்ப பயமெல்லாம் எழுந்திருங்க, முடிஞ்சிச்சு. Don't be afraid. நான் முதல்ல சொன்னது அது வேற எழுந்திருக்கிறது. It's not the same one I told you earlier. ஆமென். Amen. கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். God has given the responsibility. The authority to use. He has given the authority to use. நாங்க இந்த யூஸ் பண்ணாம இருப்போமா இருந்தால் he take it and give it to somebody else. அதை பிரயோஜனப்படுத்தாடி கடவுள் வேற ஒருத்தருக்கு கொடுத்து விடுவார். அவர் உங்களுக்கு கொடுத்ததான இந்த பொறுப்பை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்களா இருந்தால், You don't use the authority God has given to you. அவர் உங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு சாவியை கொடுத்திருக்கிறார். அந்த சாவியை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்களா இருந்தால் அந்த சாவியை வாங்கி அவர் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவார். God has given the key to build the kingdom of God. If you don't use it, He will give it to somebody அதுக்கு else. பிறகு போய் கதாவே அந்த சாவியை தாங்கன்னு கேட்டா எந்த சாவி? Then you cry unto Him to the key. He is not going to give. அவர் சொல்றாரு என்கிட்ட சாவியும் இல்லை ஒரு ஆணியும் இல்லைன்றார். If you say I don't have the key, I don't have the nail. ஆமென். Amen. நான் தார நேரம் தந்த சாவியை நீ யூஸ் பண்ணாம விட்டுட்டு You didn't use the key that I given to you. இப்ப வந்து சாவின்னு நான் எதை சார்? Now you come and ask me for the அந்த key. சாவியை அவனுக்கு கொடுத்து அவன் அதை யூஸ் பண்ணிட்டான். I given to someone else and they were using it now. Use it. பாவிங்க. Don't lose it. துளைத்திராதீங்க. Don't lose. துளைத்திராதீங்க. Don't lose the key what he gave it to you. அவர் தந்த திறப்பை நீங்க துளைத்திராதீங்க. Don't lose the authority he gave it to you. அவர் தந்த அதிகாரத்தை நீங்க வந்து பயன்படுத்தி. If you don't use, he take and give it to somebody else. நீங்க பயன்படுத்தாவிட்டால் எடுத்து விடுவார். Whoever using. அவர் ஆர் பாவிக்கிறார்களோ அவரிடம் கொடுத்து விடுவார். Amen. He give it to somebody using. அவர் பாவிக்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு கொடுத்து விடுவார். It's not a new person. Somebody already using a key. He going to give another key to him. அவர் வேற யாருக்கும் இல்லை, பாவிக்கிறவருக்கே திருப்பியும் கொடுத்து விடுவார். Amen. இல்லாததை எடுத்து உள்ளவனவனோ அவனுக்கே கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் நல்லா யூஸ் பண்ணுவான், அவன் நல்லா வேலை செய்யறான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா அவன் இன்னும் கொஞ்சம் வேலை செய்வான்னு கர்த்தருக்கு தெரியும். God will give it to the person who already have and he will build even more. Amen. Amen. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. உம்முடைய வசனத்திலே நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், கர்த்தாவே அற்புத அடையாளங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லி உம்முடைய வசனத்திலே நீர் சொல்லியிருக்கிறீர், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இது நீர் எங்களுக்கு கொடுத்ததான அதிகாரம். கர்த்தாவே இந்த அதிகாரத்தை பாவிக்கத்தக்கதாக இந்த அதிகாரத்தை உபயோகித்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நடத்துகிறதுக்கு நீர் கொடுத்ததான இந்த காரியத்தை இந்த பங்கை செய்யத்தக்கதாய் எங்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான பலவீனங்கள், சோர்வுகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச பலவீனங்கள், கர்த்தாவே பிற காரியங்கள் எங்களை அதை தாக்காதபடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையான ஞானத்தை நீர் கொடுத்தருவீர்களாகப்பா.
கர்த்தாவே இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கான காரியத்திலே செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு போதிக்க கிருபை செய்யுங்கப்பா. வீணான வார்த்தைகள், வீண் பேச்சுகள் அல்ல கர்த்தாவே. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அந்த வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்கதாக, அந்த வார்த்தையை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை நீர் ஆண்டவரே அதிகமாய் நீர் கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்திலே தேறினவர்களாய் விளங்கத்தக்கதாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்திலே வளரத்தக்கதாய், மற்றவர்களையும் வளர்க்கத்தக்கதாய் அவருடைய இருதயங்களிலே உம்முடைய வல்லமையை நெற்பொழிந்தருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. எல்லாரும் வந்து கொள்வோம். வாங்க லட்சணம் அறிவித்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். யூத்ஸ் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கற்றுக்கொள்ளலாம். சண்டே ஸ்கூல் 12 மணிக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்கணும். அதே மாதிரி ஒப்பரிங் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. கத்தரை கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஆமென். நான் இந்த வெள்ளிக்கிழமை வச்சோம். என்ன சொல்றது? தேவன் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். யார் அவருடைய வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாய், அது பழைய ஏற்பாடுல. என்ன பழைய ஏற்பாடு உள்ள வசனத்தை அதே வசனம் புதிய ஏற்பாடுல இருக்கு பிரதர், புதிய ஏற்பாடுல இருக்கு சிஸ்டர். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யார் யார் இந்த நீதியின் மேல பசி தாகத்தோட வாரீங்களோ அவங்களுக்கு தான் பரலோகம் சொந்தம். சும்மா வீட்டுல இருந்துட்டு நாங்க கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பரலோகம் சொந்தம் இல்லை. ஆமென். அதனால பைபிள் ஸ்டடிக்கு தயவு செய்து கலந்து கொள்ளுங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இது கடைசி காலத்துல எங்களுக்கு கை கொடுக்கறது இது மட்டும்தான். தாய் தகப்பன் ஓடிடுவாங்க, பிள்ளைகள் ஓடிடும். ஒரு பெரிய ஒரு அழிவு வருது, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னா யாரையும் பார்க்க மாட்டாங்க. முதல்ல தங்களை தான் பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்க பிள்ளையா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, யாரையும் பார்க்க மாட்டாங்க. நான் பரலோகத்துக்கு போனா சரி, ஏன்னா இதுதான் கடைசி, அப்படிதான் இருக்கும் கடைசி காலத்துல. அதனால பரலோகத்தை எங்களுக்கு சொந்தமாக்கணுமா இருந்தா நீதியில பசியா இருங்க, சொந்தமாக. நான் எல்லாருமே எழுந்திருந்து நாங்கள் செபித்து நாங்கள் நிறைவேற்றுவோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருவோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ஊழியங்களை இன்னும் விரிவுபடுத்துகிறதுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக கரங்களை நீட்டுகிற ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே மனம் உணர்ந்து விரும்பி தங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட கரம் நீட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை இடை கட்டி கொண்டு எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார்.